Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாய்ஸோட ரீசெண்ட் லான்ச் ஆன நாய்ஸ் 2 இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் நாய்ஸ் 2. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து 50 hours மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரூ பேஸ் இருக்குது அண்ட் யூஎஸ்பி டைப்-சி போர்ட் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் IPX5 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 4 டிஃப்ரெண்ட் பேரிங் மோட்ஸ் வந்து வருது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ, பிளாக் அண்ட் தென் வந்து காம் ஒயிட் அப்படின்னு மொத்தமாக 3 கலர் வேரியன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தது. அண்ட் எல்லா கலர்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லா குட்டாக வந்து இருக்குது. அண்ட் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஹெட்ஃபோன். அண்ட் இதோட ப்ரைஸ் 1500 அமேசானில் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃப்ரண்ட்டில் நாய்ஸ் 2 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாய்ஸ் 2 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்க வச்சிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து 3.5mm to 3.5mm ஜாக் அந்த ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி டைப்-சி போர்ட் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக யூசர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பேக்கேஜில் வந்து அதுதான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாய்ஸ் 2ஓட ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெட்ஃபோன் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா லைட் இன் வெயிட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அண்டு ஃபினிஷ்லாம் கூட ரொம்ப குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லா டிசைன் வைஸ் நல்ல ஒரு லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஹெட்ஃபோனோட ஹைட்டையும் வந்து ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஹெட்ஃபோன் வந்து ஃபோல்டபுள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ எனி டைம் இதே மாதிரி கண்டிஷனில் தான் வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி உங்களுக்கு இந்த சைடு நாய்ஸோட பிராண்டிங் வந்து இருக்குது. அண்ட் இங்கேயும் நாய்ஸோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் மெயினாக கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஹெட்ஃபோன்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடில் வந்து 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்-சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து MN அப்படின்னு ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மோட் ஆப்ஷன். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன் இது. அண்ட் இது வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் இங்கே வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் மோட் ப்ரெஸ் பண்ணும் போது அதை நீங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் மெத்தட். நார்மலாக நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிங்கனாவே பேரிங் மோடுக்கு போய்டும். ஸோ பேரிங் மோட் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி ப்ளூடூத் மூலிமா பேர் பண்ணி அது ஒரு கனெக்ஷன் மெத்தட். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் இந்த மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இது வந்து FM ரேடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கூட வந்து கேட்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் பவர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ரேடியோ மிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டுது. ஸோ ஒருத்தவங்க ஏரியா பொறுத்து ஒரு சில ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு மோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் SD கார்டு நார்மலாக நீங்கள் மேபி யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஸ்டில் நீங்கள்லாம் SD கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் SD கார்டில் நீங்கள் வேணால் சாங்ஸ் காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக SD கார்டு இதில் போட்டுட்டு அண்ட் மோடு இதில் SD கார்டு இதில் போட்டுட்டு மோட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ SD கார்டில் என்னென்ன சாங்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட் சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து தான் 3.5mm ஜாக் மோட். ஸோ டேரெக்டாக நீங்கள் 3.5mm ஜாக் வந்து உங்கள் ஃபோனில் 3.5mm ஜாக் சப்போர்ட் இருந்ததுன்னா அதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் கனெக்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து டுவல் பேரிங் கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது நீங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணலாம் as well as வந்து விண்டோஸ் PCலையும் கனெக்ட் பண்ணலாம். பட் டுவல் பேரிங்கில் எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டுவல் பேரிங் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோனில் ஒரு வாட்டி நீங்கள் பேர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ப்ளூடூத் வந்து ஃபோனில் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் PCயில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பேர் பண்ணிடணும். ஒன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக 2 டிவைஸில் பேர் பண்ணதுக்கப்புறமா ஒன்றுத்தில் வந்து ஆல்ரெடி பேரிங்லேயே இருந்ததுனாலும் அகைன் வந்து இன்னொரு டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். அப்படி தான் ஆக்சுவலாக கனெக்ட் ஆச்சு. பட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து விட்டு வருது. கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகுது. PCக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அந்த மாதிரி. பட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் ஐஃபோன் கனெக்ட் பண்ணும்போது அப்போ டுவல் கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல. டுவல் கனெக்ஷன் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி வருது. அண்ட் இதோட ப்ளூடூத் கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ரூம்குள்ளே தான் வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வந்து இந்த ஒரு பேசிக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் செக் பண்ணேன். அப்படி இருக்கும்போது வித்தின் த ரூம் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ரூமை தாண்டி போகும்போது சாங்ஸ் விட்டு கேட்குது. அண்ட் மெயினாக வந்து ஹெட்ஃபோன் வந்து ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுது.
அண்ட் நெக்ஸ்ட் வியரிங் கம்ஃபர்ட்னஸ்னு பார்க்கும்போது ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹவர்ஸ் கணக்கில் வந்து இதை வியர் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த குஷன்லாம் நல்லா ஸ்பாஞ்ச்லாம் நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அண்ட் டாப்லேயும் வந்து குஷன் வந்து கொஞ்சம் நல்லா குட்டாக வந்து இருக்குது. ஸோ ஏசிலலாம் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஃபீலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக அந்த காது வந்து ஹீட்டப் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஹெட்ஃபோன்ஸில் நார்மலாகவே இது ஒரு இஷ்யூ தான். ஸோ நீங்கள் எந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டிங்கனாலும் லைட்டாக காது வந்து ஹீட்டப் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வேர்த்து போகிறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ சிமிலராக இதுலேயும் வந்து நான் ஒரு மோர் தென் ஸோ இன்கேஸ் ஃபேன்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது மோர் தென் வந்து ஒரு 1 hour அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காது வந்து லைட்டாக ஹீட்டப் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் மற்றபடி வியரிங்கில் வந்து நல்ல கம்ஃபர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது வியர் பண்ணும்போது. ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வியரிங் நல்லா கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்தது. ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து வியர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது அண்ட் மெயினாக வந்து மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஆடியோட கிளாரிட்டி ஸோ வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்ப குட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு இதில் நான் ஒன்று ஃபீல் பண்ணது என்னன்னா ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் ப்ளூடூத் இயர்பட்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ்லையும் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லேயும் வர டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஸோ ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து ப்ளூடூத் இயர்பட்ஸில் ரொம்பவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். இதில் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. தனித்தனியாக வந்து இந்த ஹெட்ஃபோனில் தனியாக கேட்குது, இந்த ஹெட்ஃபோனில் தனியாக வந்து கேட்குது. பட் நம்ம ப்ளூடூத் இயர்பட்ஸில் நல்லா டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும். ஒரு சில லிரிக்ஸ், மியூசிக் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் டெடிக்கேட்டட். ஸோ லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடில் தனியாக, ரைட் சைட்னா ரைட் சைடில் தனியாக இண்டிவிஜுவலாக கேட்கும். பட் இதில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இதில் மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரபிள் சவுண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. வால்யூம் லெவல் ரொம்ப அதிகமாக வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஹை பிச் சாங்ஸ்லாம் வந்து நல்லா கும்முன்னு கேட்கணும்னா நல்லாவே வந்து கேட்கும். அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து இது நீங்கள் காதில் வியர் பண்ணாமல் ஸோ ஜஸ்ட் வந்து ஷோல்டர்லேயே மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ கால்ஸ் வந்து இண்டோரில் மட்டும் தான் நான் செக் பண்ணேன். ஸோ செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம பேசுறது ஸோ ரொம்ப அதிகமாக சவுண்டு வந்து கேட்கல, மீடியமாக வந்து கேட்குது. ஸோ ஹியரபிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கிளாரிட்டியாகவும் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஹியரபிளாக தான் வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ் லைட்டாக வந்து மூவ் அப் ஆகுறது ஸோ அதெல்லாம் வந்து ஹியரபிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மற்றபடி நம்ம பேசுகிறதும் வந்து அவங்களுக்கு நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அண்ட் ஃபைனலாக இதோட பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 50 ஹவர்ஸ்க்கு ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் பேட்டரி வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணல. அண்டு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட் அக்யூரேசி ஒரு 60% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஸோ மோர் தேன் 25 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும் ப்ளூடூத் கனெக்ஷனில் மட்டுமே. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒயர்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா ஸோ 3.5 ஜாக் யூஸ் பண்ணி ஸோ உங்கள் மொபைலில் 3.5 ஜாக் சப்போர்ட் இருந்ததுன்னா ஸோ ஒயர்டாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் லாங் ஜேர்னிலாம் போகிறீங்க அப்படின்னா ஸோ கூடவே 3.5 ஜாக் அந்த கேபிளும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஸோ பேட்டரி பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ லாங் டேர்ம் வந்து உங்களால் வந்து இதில் இந்த ஹெட்ஃபோன்ஸில் சாங்ஸ் வந்து ஹியர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்த நாய்ஸ் 2 ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டைலிஷ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ஸோ ரொம்ப நல்ல லைட் இன் வெயிட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அண்டு ஃபினிஷ்லாம் கூட ரொம்ப குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லா டிசைன் வைஸ் நல்ல ஒரு லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வியர் பண்ணும்போதும் சரி அண்டு ஹேண்ட்லிங்கில் இருக்கும் போதும் சரி. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டோல் கனெக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் வந்து ட்ரபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு டோல் கனெக்ஷன் பிரச்சனை இல்லைனா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஆடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் லெவல் நல்லாவே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் லாங் ஜேர்னிலாம் பண்ணுறீங்கனாலும் ஸோ உங்களுக்கு ப்ளூடூத்லேயே 50 ஹவர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 3.5 ஜாக் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2-in-1 ஹெட்ஃபோன். ப்ளூடூத் ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம், ஒயர்ட் ஹெட்ஃபோனாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த நாய்ஸ் 2 ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த நாய்ஸ் 2 ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அண்டர் 1500 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் மேபி ஆஃபர் ஏதாவது வந்துன்னா ஸோ அதை விட கம்மியாக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.